பிரைஸ் லார்ட். நான் உங்கள் ஸ்மைலின். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் காட்ஸ் லவ்? ஏசப்பாவோட அன்புனா என்னது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே என்கிட்ட யாராவது அன்பாக பேச மாட்டாங்களா, என்கிட்ட யாராவது கைண்டாக பேச மாட்டாங்களா, என்கிட்ட யாராவது பாசமாக நடந்துக்க மாட்டாங்களா, கேரிங்காக இருக்க மாட்டாங்களா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நான் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறவங்க இந்த உலகத்தில் அவ்வளோ நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தானே. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பாவோட அன்பு நம்மளுக்கு 3 விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏசப்பா நம்மளுக்கு இந்த 3 விஷயத்தில் நம்ம கை தூக்கி எடுத்து நம்மளை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ண ஏசப்பா வல்லவராக இருக்கிறாரு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வருகிற ஆபத்து. ஸோ ஆபத்துன்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னா சந்தேகம்தான். ஸோ தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா இந்த அப்படி ஆபத்து நிறைந்த, சோதனைகள் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே இருக்கிறது ஏசப்பாவோட கிருபை. இன்றைக்கி தூங்குகிறோம், கண்ணு முழிக்கிறது ஏசப்பாவோட கிருபை தான். ஸோ பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஆபத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் வருகிற ஒவ்வொரு ஆபத்துலேயுமே, ஒவ்வொரு சோதனைகளையுமே, ஒவ்வொரு பயப்படக்கூடிய விஷயங்கள்லையுமே ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா, இந்த ஒரு ஆபத்து என் லைஃப்பில் எந்த ஒரு ஆபத்துமே என் லைஃப்பில் வரக்கூடாது, அப்படி வந்தாலும் நீங்கள் என் கூட இருந்து அந்த ஆபத்தில் என்னை நீங்கள் தப்புவீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய லைஃப்பை ஏசப்பாவோட கரத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆபத்துமே எந்த ஒரு சோதனையுமே ஏசப்பா நம்ம லைஃப்பில் வரவிடவே மாட்டார். ஸோ நம்ம பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் படித்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்களுடைய சோதனைகள் எல்லாத்தையுமே நீக்கி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, ஏசப்பா கொடுக்குற ஒரு சமாதானம் அது நித்தியமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சமாதானம் அது சூப்பராக இருக்கும். அந்த சமாதானத்தை வேற இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையுமே கொடுக்க முடியாது. அவருடைய அன்பு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா தனிமை. இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லையுமே நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கேரிங்காக இருப்பாங்க, இவங்க என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ப முடியாது. ஸோ எல்லாருமே எல்லா டைமுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. சம் ரோட்ஸில் நம்மும் ஏசப்பாவும் மட்டும்தான் அந்த பாதைகளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட ஏசப்பா எனக்கு இந்த லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதீங்கப்பா, நீங்கள் எனக்கு அப்படி கொடுத்தாலும் எனக்கு அழுது என்னோட கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொல்லானா யாருமே சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த ஒரு கஷ்டமே வராது, எந்த ஒரு சோதனையுமே வராது. ஏசப்பா உங்கள் கூட இருந்து அந்த தேவைகளை சந்தித்து உங்களுடைய தனிமையை மாற்றுறதுக்கு ஏசப்பா நல்லவராக இருக்கார். ஸோ அவருடைய அன்பு அவ்வளோ அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பெரிய அன்பு. மரித்தவனே அவருடைய அன்புனால தான் உயிர் 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 கொடுத்தாரு. ஸோ நம்ம லாசருவை நம்ம பைபிளில் வாசிப்போம், அவர் மரிச்சிருப்பார். ஸோ ஏசப்பா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய சிநேகிதர் அவர் கண்ணீர் விட்டுருப்பாரு. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த இடத்துல அழுதுருப்பாரு. ஸோ அழுத அந்த லாசருக்கே அவர் லாசருவே உயிர்ப்பிச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோ அன்பு தான் ஏசப்பாவோட அன்பு. அவரோட அன்பு என்ன சொல்கிறதுனா மன்னிக்கிற ஒரு அன்பு. நம்ம பைபிளில் ஒரு ஸ்திரீ பாவம் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாருமே இந்த ஸ்திரீயை எப்படியாவது நம்ம கொன்றணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசப்பாவோட அன்பை எப்படி வெளிப்படுத்தியிருப்பார்னா அண்டர்ஸ்டாண்டிங் லவ். யாருமே அந்த ஸ்திரீயை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல அந்த ஸ்திரீயோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஓகே அந்த சிச்சுவேஷன் அவருக்கு புரியும். ஹி அண்டர்ஸ்டூட் ஹர் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் அவர் புரிஞ்சு அந்த இடத்துல அவர் மன்னிக்கிறதுல அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ ஏசப்பா மாதிரி மன்னிக்கிறதுல யாருமே சொல்ல முடியாது. மனுஷங்க கூட ஒரு தப்பை ஒருக்கா செஞ்சால் ஒருக்கா மன்னிப்பாங்க, பட் காட் அப்படி இல்லை. நீ எவ்வளோ தாட்டி போனாலும் உன் தப்பை மன்னிப்பார். பட் திரும்ப அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஏசப்பா தான் நம்ம ஏசப்பா. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பாவத்தில். நீ பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னா அவருடைய கரம் தூக்குறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது. ஸோ நம்ம பைபிளில் நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா, நான் இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துடணும், இந்த பாவத்துலேருந்து நான் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
பேர் நினைப்பாங்க, நான் இது பண்ணக்கூடாது, நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஆனால் அவங்களால அந்த பாவத்திலேருந்து மீண்டு வரவே முடியாது. அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. ஒன்ஸ் ஒருத்தங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏசப்பா தான் அவங்கள வந்து அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற முடியும். இப்போ நிறைய பேர் நம்ம இந்தியாவில் குடிக்கிறாங்க. ஸோ குடிக்க எவ்வளோ பேர் அடிமையாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் நினைப்பாங்க, நான் இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படியாவது மீண்டு வந்துடணும், இந்த விஷயத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நினச்சாலும் அவங்களால 1 மந்த் தாக்கு பிடிக்க முடியும், 1 வீக் தாக்கு. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால அந்த விஷயம் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இது ஒரு அடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி பாவத்தில் விழுந்த ஒரு பர்சனை கூட ஏசப்பாவோட அன்பு வந்து அந்த இடத்துல வந்து தூக்குறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது. ஸோ 3 விஷயத்துலையுமே ஏசப்பாவோட அன்பு நம்மளை தூக்கும். ஒன்று, தனிமையில் நம்ம சஃபர் ஆனால் ஏசப்பாவோட கரம் நம்மளை வந்து கஷ்டத்தை எல்லாம் மாற்றி நம்மளை தனிமையெல்லாம் மாற்றி நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு வருகிற ஆபத்து, நம்ம எவ்வளோ ஆபத்தில் கஷ்டப்பட்டாலும் ஏசப்பாவுடைய கரம் வந்து நம்மளை ஆபத்துலேருந்து தப்புவிக்க, அன்பு தப்புவிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து பாவத்தில், இஃப் இன்கேஸ் நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம், ஏதாவது பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா அவருடைய அன்பு தூக்கிறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே விழுந்துடக்கூடாது, எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, நான் எந்த ஒரு பாவத்துலேயும் அடிக்ட் ஆகிடக்கூடாது, எனக்கு எந்த ஒரு சோதனையும் நீங்கள் கொடுக்காதீங்க ஏசப்பா, எனக்கு ஒரு தனிமை என் லைஃப்பில் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என் கூட இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஏசப்பா நம்மளுக்கு அந்த வருகிற ஆபத்து, நம்மளை சோதனை, நம்மளுடைய தனிமை எல்லாத்தையும் மாற்றி ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்ம அந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண ஏசப்பா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நம்ம டெய்லியுமே ஏசப்பாக்குள்ளே இருப்போம், நம்ம டெய்லியுமே பைபிள் படிப்போம். நம்ம பைபிள் படிக்கிறது எல்லாரும் நார்மலாக படிப்பாங்க. பட் என்னென்னா டு அண்டர்ஸ்டாண்ட் அதில் என்ன கொடுத்துருக்கு, அதில் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதன்படி நம்ம லைஃப்பை நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஸோ டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், ஏசப்பாக்குள்ளே இருப்போம். தேங்க்யூ.